இந்த கதையோட ஒரு லேயரை மணிகண்டன் கடைசி விவசாயி படத்துல ஒரு சப்ளாட்டா யோகி பாபுவை வச்சு பிளே பண்ணிருக்காரு. சிவனும் பார்வதியும் முருகனுக்கும் விநாயகருக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க. இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு பெருசா ஒரு மாம்பழம் தருவோம் அப்படின்னு சொன்ன உடனே முருகன் அவரோட வாகனமான மயில் மேல ஏறி உடனே வந்து இந்த உலகத்தையே சுத்தி வருவாரு. ஆனா விநாயகர் அவங்க அம்மா அப்பா தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனையும் பார்வதியுமே சுத்திட்டு வந்து நிப்பாரு. அதாவது தாய் தந்தை தான் எல்லாமே, எனக்கு அவங்க தான் உலகம் அப்படின்னு சொன்னதுமே சிவனும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மாம்பழத்தை விநாயகருக்கே கொடுத்துருவாங்க. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா மணிகண்டன் கடைசி விவசாயி படத்துல மாம்பழத்துக்கு பதிலா காசு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிருக்காரு. அதாவது அந்த ஊர்ல விவசாயம் வந்து நல்லா நடக்கல அப்படின்றதுனால ஒரு கும்பல் வந்து விவசாய நிலத்தை கையகப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போ மாயாண்டி தாத்தா கிட்ட நிலத்தை வாங்க ட்ரை பண்றப்போ தாத்தா கொடுக்க மாட்டாரு. எனக்கு விவசாயம் பண்றது மட்டும்தான் ஒரே வேலை, அதனால அதையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. ஆனா யோகி பாபு நிலத்தை வித்துட்டு அதுக்கு பதிலா ஒரு யானையை வாங்கிடுவாரு. அதுல இருந்து ஒரு நல்ல வருமானம் வருது அப்படின்றதுனால அவரே அந்த யானையை வளர்த்து பார்த்துப்பாரு. இங்க யானை தான் விநாயகருக்கு ரெஃபரன்ஸ், தாத்தா தான் முருகனுக்கு ரெஃபரன்ஸ். இந்த சப்ளாட்டை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ப்ராப்பர் ரீசனிங் அண்ட் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து படத்துல வச்சிருப்பாரு மணிகண்டன்.